நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா கால் பாத அழுத்த முறை சிகிச்சை. இந்த கால் பாத அழுத்த முறை சிகிச்சையின் மூலமாக இந்த வீடியோவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாதங்கள் வந்து உணர்வற்ற சூழ்நிலை, இதுக்கு வந்து எப்படி வந்து தீர்வு காணுவது என்பதை பார்ப்போம். சில பேருக்கு, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் பாதங்களில் மட்டுமே சுற்றி இதுலேருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக வலி இருக்கும். சில பேருக்கு இது ஃபுல்லாக வந்து அப்படியே எரிச்சல் இருக்கும். சில பேருக்கு வந்து நம்னஸ், மரப்புத்தன்மை இருக்கும். இது 3 கேட்டகரியில் வர்றது. அடுத்த செகண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றுமே சில பேருக்கு நம்னஸ் இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக தான் நம்னஸ் இருக்கும். அப்படியே சில பேருக்கு இந்த சென்ட்ரு பகுதி மட்டுமே நம்னஸ் இருக்கும். சில பேருக்கு இந்த இடம் மட்டுமே எரிச்சல் இருக்கும். இந்த எரிச்சல் வர்றதும் இந்த நம்னஸ் வர்றதும் அதே போல் கால் பாதங்களில் வலி வர்றதும் ஃபஸ்ட்டு வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதுனால வர்றது. நம்ம நெர்வ் சிஸ்டம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படும் போது அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ரெண்டாவது, லிவர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. மெயினாக வந்து நர்வ் சிஸ்டத்தினுடைய அடிப்படை அமைப்பில் வர்றது. அதனால் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாகவே கால் பாதங்களில் அமைந்துள்ளது. நம்ம உடலில் என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அத்தனை உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாக கால் பாதங்களில் அமைந்துள்ளது. இப்போ மெயினாக வந்து நம்ம பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம இயக்கிறது இந்த 10 உறுப்புகள் தான். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டு, ஸ்ப்ளீனு, கிட்னி, யூரினரி பிளாடர், லிவர், கால் பிளாடர், லங்ஸு, ஸ்டெமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், இந்த 10 உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் நம்ம கால் பாதங்களில் உள்ளது. அதே போல் 7 நாளமில்லா சுரப்பிகள், இந்த பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸு, பேங்க்ரியாஸு, அட்ரினல், ப்ராஸ்டேட், அதுக்கு தொடர்புடைய புள்ளியும் கால் பாதங்கள் இருக்குது. மெயினாக வந்து நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் எல்லாம் இதில் கனெக்டட் உள்ளது. பிளட் வெசல்ஸ் தொடர்புடைய புள்ளிகள் இதில் கனெக்டட் உள்ளது. மஸ்குலர் சிஸ்டம் கனெக்டட் உள்ளது. ஆக ஒவ்வொரு சிஸ்டத்துக்குடைய புள்ளிகள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக காலில் ஏற்படக்கூடிய நம்னஸ்ஸு, கால் பாத எரிச்சல், கால் பாதங்களுடைய வலிகளை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்துவதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் நல்லா பயன்படும். அதே போல் அனைத்து நோய்களுக்கும் இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி முறையாக கற்றுக்கிட்டு முறையாக பண்ணும்போது நல்ல எந்த விதமான தவறு இல்லாமல் ஏற்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டவிரல் வந்து மிக முக்கியமானது. இந்த கட்டவிரலில் எல்லாரும் சொல்லியிருக்கோம். இந்த கட்டவிரலில் டிப் ஆஃப் ஃபிங்கரில் உள்ளது வந்து இது வந்து பிரெயின் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பிட்யூட்டரி பீனியல். இதுக்கு வந்து நரம்பு மண்டல தொடர்புடைய எல்லா பாதிப்புகளுக்கும் கம்பல்சரி இந்த 3 பாயிண்ட்டையும் வந்து நம்ம அழுத்தம் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இடம் வர்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நெர்வ் சிஸ்டம். இந்த சோலார் பிளக்ஸ்லேருந்து மத்திய நரம்பு மண்டலம் போகக்கூடிய பகுதிகள் இதுக்கு. இது இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டும் ஒரு இம்பார்ட்டன்ட். அதில் தான் நிறைய வந்து நரம்பு மண்டலங்கள், நிறைய நெர்வ் கனெக்டட் உள்ளது, பிளட் வெசல்ஸ் கனெக்டட் உள்ளது. எல்லா ஆர்கானுக்கும் இங்கேருந்து பிளட் சப்ளை போகிறது. அதனால பிரெயினில் கனெக்டட் உள்ள இந்த நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய ஸ்பைனல் கார்டு பகுதியும் அழுத்தம் கொடுக்குறது, மத்திய நரம்பு மண்டலம். அதே போல் பிரெயின் கனெக்டட் பாயிண்ட்டு, எண்டோக்ரின் சிஸ்டத்துக்குடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரும் பார்த்தீங்கன்னா கிட்னி. இது வந்து நம்ம கிட்னி வந்துடும். இதுலேருந்து பிளாடர்ஸ், யூரினரி பிளாடர் இதில் வந்துடும். இந்த கிட்னியுடைய பாயிண்ட்ஸில் வந்து நம்ம அழுத்தம் கொடுப்பது மூலம் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். கம்ப்ளீட்டாக நர்வ் சிஸ்டத்தினுடைய அடிப்படை அமைப்பு இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இது பயன்படும். ஏன்னா உடலில் வந்து நீர் கண்டென்ட்ஸ், வாட்ரு வந்து குறையிறதுனால நிறைய பேருக்கு எரிச்சல்கள் ஏற்படும். அப்போ வந்து நீர் சக்தியை உடலில் சமநிலைப்படுத்தக்கூடிய எண்டோக்ரின் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்ட், இந்த பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்டு தான் பஞ்சபூத சக்திகளில் நீர் சக்தியை வந்து நம்ம உடலில் வந்து பேலன்ஸ் பண்ணுது. அப்போ நீர் சக்தியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பிரெயின், பீனியல் கிளாண்டு, அதே போல் வரக்கூடியது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தைராய்டு, பாராதைராய்டு அப்படிக்கூடிய ஒரு எண்டோக்ரின் சிஸ்டத்துடைய பாயிண்ட். இந்த தைராய்டு சுரப்பி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான் உடலில் இருக்க நச்சு பொருள்கள், கழிவு பொருள்கள்லாம் வந்து உடலை விட்டு வெளியேறும். இல்லைன்னா வந்து நிறைய வந்து அங்கங்கே பிளாக்கேஜ் ஆயிரும். அதனால உடலில் வந்து ஸ்கின்ல சேஞ்ச் ஏற்படும், பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட காரணமாயிரும். ஆக இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா காலுடைய தன்மையை பார்த்து எந்தெந்த பகுதி ஆர்கான் பாதிக்கப்பட்டிருக்கு, எது வீக்காக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு மறுபடி தான் வந்து இந்த முறையாக வந்து அழுத்தம் கொடுக்குறது. அதுபோல் இந்த பயிற்சிக்கு வருவர்கள் நம்மள்ட்ட வந்து செல்ஃப் யூஸ்க்காக 2 days வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி கிளாஸ் நடக்கிறோம். அதை கற்றுக்கிட்டு செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு எப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். அதே போல் டிப்ளமா கோர்ஸ், 1 year டிப்ளமா கோர்ஸ் நடக்குது. அதில் வந்து தியரி, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து முறையாக அரசு அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளமா பெற்ற பிறகு
பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME மத்திய அரசுடைய சிறுதொழில் மற்றும் குறுதொழில் அமைச்சகத்தின் சார்பாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக அனுமதி பெற்று 1 இயர் டிப்ளமா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரப்பி கோர்ஸையும் நடத்திட்டு வர்றோம். இந்த கோர்ஸை படித்த பிறகு முறையாக பிராக்டிக்கல் ட்ரைனிங் கற்றுக்கொண்டு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வருமானத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இது பயன்படும். ஆக இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது ஒரு நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். அதனால இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்கறது கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வலிகளை ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் எப்படி அதை நிவர்த்தி பண்ணுறதுன்னு பார்க்குறது. அப்போ நம்னஸ் அப்படிங்கிறது மரப்புத்தன்மை. சில பேர் கட்டவரல் மட்டுமே இது வரைக்கும் மறந்து போயிடும். அது பல்வேறு நர்வ்ஸ் ப்ராப்ளம், சரியான ஆக்சிஜனும் ரத்த ஓட்டமும் இங்கே வராததுனால இந்த கட்டவரலுக்கு தொடர்புடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனால வர்றது. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த டயாபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கும். அதே போல் பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் ஏதாவது பிளாக்கேஜ் ஏற்பட்டாலும் இது போல பாதிப்புகள் ஏற்படும். நரம்பு மண்டலம் பாதிப்பு பாதிக்கும். ஆக இந்த பகுதிகளெலாம் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த வேவ் தூண்டப்படுவதால் அது படிப்படியாக குறையிறதுக்கு இது உதவும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பாருங்க, இந்த நேரத்தில் இந்த பகுதியில் தான் நிறைய பேருக்கு மறந்து போயிடும். அப்படியே நம்னஸ் ஆகிடும். நிறைய சுகர் பேஷண்ட்டுக்கு நிறைய இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது நியூரோபதி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தினால நிறைய பேருக்கு கால் இருக்கிறதே தெரியாது, காலை கீழே வைக்க முடியாது, அந்த ஃபீலிங்கே இருக்காது. அது மாதிரி நிறைய குறைபாடுகள்லாம் நிறையா இருக்குது. அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நாங்கள் காலை பார்த்துட்டு நம்ம பாயிண்ட்டை செலக்ட் பண்ணும்போது பிரெயினுடைய பாயிண்ட்டு, பீனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு, பாராதைராய்டு அதுலேருந்து வரும்போது மத்திய நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் சோலார் பிளக்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டுடைய பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் காலுடைய பாயிண்ட்டு, கையினுடைய பாயிண்ட். அதே போல் நம்ம உடலில் பார்த்திங்க அப்படின்னா இது லிம் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த லிம்பட்டிங் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா உள்ள உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள்லாம் வெளியேற்றுவதற்கு இந்த லிம் கிளாண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். ஆக அதோட மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலுடைய அமைப்பில் உடலில் பார்த்தீங்கன்னா இது உடலுடைய முன்பகுதி ஆன்டீரியர் மிட்லைன் அப்படின்னு சொல்கிறது. உடலில் இன்சைடில் இருக்கக்கூடிய ஆர்கான் எல்லாமே இதில் கனெக்டட் ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக உடலுடைய பேக் சைடு போஸ்டீரியர் சைடு, இது அப்படியே போஸ்டீரியர் சைடு. இந்த மேல் பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உள்ளுறுப்புகள் அத்தனையும் ஸ்டிமுலேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக் ஆஃப் கிட்னியுடைய பேக் சைடில் இங்கே வந்துடும். இங்கே சிறுநீரகத்துக்கு அழுத்தம் கொடுக்கும்போது இங்கேயும் மேலே கொடுக்கும்போது சிறுநீரகத்துக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதே போல் இந்த பகுதி இந்த லிம் கிளாண்டுடைய பகுதி. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த வெப் மார்ஜின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெர்வ் எண்டிங் பாயிண்ட் கனெக்டட் ஆகும். அப்போ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதே போல் இந்த இடங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால நெர்வ்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் கால்பாத எரிச்சல், கால்பாத மரப்புத்தன்மை, கால்பாதத்தில் நம்னஸ், அதே போல் கால் பாதங்களில் வலி இதெல்லாம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா நரம்பு மண்டலம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நம்ம உடலில் 72,000 நர்வ்ஸ் கனெக்டடு ஹியூமன் பாடி. அது பெரும்பாலும் மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் போது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது, பிளட் வெசல்ஸ் மண்டலம் பாதிக்கப்படுகிறது. அதே போல் சர்க்கரை நோய் உடையவர்களுக்கு அதிகமாக நியூரோபதி பாதிப்பு ஏற்படுகிறது, நரம்பு பாதிப்பு. அதனால் நடக்க முடியாது, கால் பாதை எரிச்சல் அதிகமாக இருக்கும், பல பாதிப்புகள் வரும். இதுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய காலுடைய தன்மை, உடலுடைய நோய்களுக்கு தகுந்தோட பார்த்துட்டு இந்த பாயிண்டை செலக்ட் பண்ணி முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த நம்னஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். கால் பாத அழுத்த வலிகளையும் குணப்படுத்தலாம், எரிச்சலையும் நம்ம ரிலீவ் பண்ணலாம். எரிச்சல் வர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வயதாகும் போது இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி பிரச்சனைனால கால் பாதத்தில் எரிச்சல் ஏற்படும். அதே போல் லிவர் பிரச்சனை இருந்தாலும் எரிச்சல் ஏற்படும். நரம்பு மண்டல பாதிப்புனாலும் இந்த எரிச்சல் ஏற்படும். எதனால ஏற்பட்டுச்சு? கிட்னி பிரச்சனையிலையும் சில பேருக்கு எரிச்சல் இருக்குது, நீர் சக்தி குறையத்தாலும் எரிச்சல் இருக்குது. அப்போ அந்த பாயிண்டை கரெக்ட் பண்ணி நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அந்த கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாத உணர்வற்ற நிலையை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். பெரும்பாலும் அதிகமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கால் பாதத்தில் நம்னஸ் ஆகி உணர்வற்ற நிலை வரும்போது ஏதாவது சின்ன அடிக்கடி பட்டாவில் கால் செப்டிக் ஆகி போகுது. நிறைய பேருக்கு கட்ட விரல் எடுத்துடுறாங்க, ஒவ்வொரு விரலாக கட் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த செப்டிக் ஆகி ஃபுல்லாக உள்ளே போகும்போது டேமேஜ் ஆகிடும். அதனால சில பேருக்கு இதோட கால் எடுத்தவங்களாம் இருக்காங்க நிறைய. அதனால நம்ம கால்களை பாதுகாப்பது மிக முக்கியம். அதனால ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் என்ன பண்ணுவோம், எப்படி அழுத்தம் கொடுக்குறோம்னா
அங்கே வந்து காலுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் இப்போ அழுத்தம் கொடுக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா பிரெயின், பிட்யூட்டரி கிளாண்ட். பிரெயின், பிட்யூட்டரி, பீனியல், இந்த மூணுக்கும் அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம உடலில் வந்து நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணது பிரெயின் தான். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட். இப்போ இது மூலம் அழுத்தம் கொடுக்கும்போது சில பேருக்கு கால் வந்து மரப்புத்தன்மை இருக்கும். உணர்வற்ற நிலையில் இருக்கும்போது அந்த ஃபீலிங் தெரியாது. அப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த நரம்பு மண்டலத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டிமுலேட் பண்ணுறோம் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில். மாதிரி கொடுக்கும்போது அந்த பிரெயின் பாயிண்ட் தூண்டப்படுகிறது, பிட்யூட்டரி கிளாண்ட் தூண்டப்படுகிறது, பீனியல் சுரப்பி தூண்டப்படுகிறது. அதனால தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டம், சீரான இரத்த ஓட்டம் தலைப்பகுதியில் செல்கிறது. இது மாதிரி கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரு நர்வ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம் தொடர்புடைய புள்ளிகள். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொடுக்குறோம். இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அதிக பிரச்சனை இருக்கும்போது இங்கே கொடுக்கும்போது வலி இருக்கும். நார்மலாக வந்து நம்னஸ் ஆகிட்டுனா வலியே தெரியாது. அப்போ கொடுத்து கொடுத்து கால் பாதத்துக்கு அந்த உணர்வுகளை கொண்டு வரணும். கொடுக்க கொடுக்க அந்த நெர்வ்ஸை ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம்னா நார்மல் நிலைக்கு வர்றதுக்கு நமக்கு உதவும். கொண்டு போகும்போது எங்கே பிளாக்கேஜ் இருக்குது, எங்கே நரம்பு வீக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்கு நமக்கு பயன்படும். இந்த மத்திய நரம்பு மண்டலம் இந்த சோலார் பிளக்ஸ் கனெக்டட்லேருந்து வரக்கூடியது. சோலார் பிளக்ஸ் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி அங்கேருந்து வந்து நம்ம டவுன்வெல்ல வந்து கிட்னியை தாண்டி யூரினரி பிளாடருக்கு வரைக்கும் இந்த மத்திய நரம்பு மண்டலத்தை கொண்டு வரணும். இது வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது தைராய்டு பாராத்தில் ஆரம்பித்து அதுலேருந்து டவுன்வெல்ல வந்துட்டோம்னா இங்கே உள்ள நெர்வ் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். பொறுமையாக எல்லா ஆர்கான்ஸும் அதுக்கு இருக்கக்கூடிய நெர்வ் சிஸ்டம், பிளட் வெல் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ கால் பாதத்தில் எரிச்சல், கால் பாதம் மரப்புத்தன்மை, கால் பாதங்களில் வலி, அதே மாதிரி இந்த நியூரோபதி அப்படிங்கிற ஒரு பெரிய பாதிப்பு, நரம்பு இழுப்பதனால் கால்கள் நடக்க முடியாத சூழ்நிலை, உணர்வற்ற சூழ்நிலை, அந்த விரல்கள்லேருந்து கால் பாதம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு ஏற்படுது. சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த மரப்புத்தன்மை ஏற்படுது. இது நிறைய வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக பாதிக்குது. இதை கவனிக்காமல் அப்படியே விட்டோம்னா கால்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு கால்களையே எடுக்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படுது. பார்த்தோம்னா எல்லா காலில் இருக்கிற எல்லா நரம்பு மண்டல பாயிண்ட்டுக்கும் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது நர்வ் சிஸ்டம் வந்து நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இதான் முன்னாடி சொல்லியிருக்கோம், ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இதில் கொடுக்கறதுனால நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். அதில் இருக்கிற ரத்த ஓட்டம் சீராக வந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் தங்குதட்டலாக போகிறதுக்கும் ஸ்பைனல் கார்டில் நம்ம கொடுப்போம். இதுவும் பொறுமையாக வந்து ஸ்பைனல் கார்டை ஆக்டிவேட் பண்ணும். ஸ்பைனல் கார்டில் கொடுக்கும்போது சர்வைக்கல், தொராசிக்கல், லம்பார், சேக்ரல் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும்.
கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எலும்புகள் அதிகமாக இருக்கும் 3 விரல். இது கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம். இப்படி வச்சுட்டோம்னா இந்த டவுன் வரல கொண்டு வரணும். டவுன் வரல கொண்டு வந்து தொராசிக்கல் லம்பார் சேகர வரைக்கும் இப்படி வந்துடும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஸ்பைனல் கார்டுக்கு நல்லா கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் வர்றது இந்த சயாட்டிகா நெர்வ் ப்ராப்ளம். இந்த நெர்வ்ஸ் கொடுக்கும்போது கால்கள் உள்ள நரம்பு மண்டலமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இப்படி போயிட்டு இது வரைக்கும் கொண்டு போகும். இது மாதிரி 10 கவுண்ட் வந்து இந்த அழுத்தத்தை கொடுக்கணும். இதில் கொடுக்கும்போது இந்த சயாட்டிகா நெர்வ்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்போதும் கால்களுக்கு நரம்பு மண்டலம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இதை கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிம்பட்டிக் சிஸ்டம் லிம் கிளாண்டுக்கு நல்லா போகணும். இந்த இடத்துல கொடுக்கணும் லிம் கிளாண்டு. இது இந்த மாதிரி நம்ம பேக் சைடில் கொடுக்கறதுனால உடலோட பேக் சைடில் உள்ள நரம்பு மண்டலம், பிளட் வெசல்ஸு, ஆர்கான் சிஸ்டமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் வந்து லிம்பட்டிக் சிஸ்டம் கனெக்டட் நெர்வ் எண்டிங் பாயிண்ட். அதனால் இந்த இடத்துலையும் 1 மினிட் நல்லா வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஆக டோட்டலாக கால் பகுதியில் பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்குறது மெயினாக வந்து கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வலிகள், கால் பாதங்கள் மரப்புத்தன்மை, கால் பாதத்துக்கு எரிச்சல். இதுக்கு தான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பல காரணங்கள் இருக்குது. சில பேர் கால் பாதம் எரிச்சல் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உடலில் வந்து நீர் சக்தி குறைவதாக இருக்குது. 2வது லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், நரம்பு மண்டலம் பாதிக்கிறதுனால வரும். அதே போல் டயாபெட்டிஸ் உள்ளவங்களும் இருக்குது. ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு தான் நிறைய நம்னஸ் ஆகிடுது, சென்சேஷன் காலில் குறைஞ்சிருது. அதே போல் நியூரோபதி அப்படிங்கிற நரம்பு இழுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் காலில் ஏற்படுது. இதனால் வந்து சரியாக நடக்க முடியாது. கால் எப்போதும் சில பேருக்கு கால் பாதங்கள் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் மத்திய நரம்பு மண்டலம், ஸ்பைனல் கார்டு, கை காலுடைய பகுதி, லிம் கிளாண்டு பாயிண்ட் பகுதி, நரம்புகள் எண்டிங்காக இருக்கக்கூடிய முடிச்சுடைய பகுதி, பிரெயின், பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, பாராதைராய்டு, கிட்னி பாயிண்ட்டு, லிவர் பாயிண்ட்டு, அதே மாதிரி சயாட்டிகா நெர்வ் ரூட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து முறைப்படி அழுத்தம் கொடுப்பதனால நல்லா தூண்டப்படுவதால் நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் சீரான பிளட் ஃப்ளோவும் ஆக்சிஜனும் காலுக்கு வர்றதுக்கும் உதவும். அதனால் ஒருவருடைய உடல்நிலை, வயது, அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக அந்த பாதிப்பு இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல தொடர்ந்து இந்த ஒரு கோர்ஸாக இதை கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக இதில் வந்து ரெக்கவரி கிடைக்குது. ஆக இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் எல்லா நோய்களையும் நம்ம குணப்படுத்தலாம். ஒவ்வொருவருடைய வயதையும் அந்த நோயுடைய தன்மையை பொறுத்து அதுக்கு தொடர்புடைய புள்ளிகளை தேர்வு செய்து அதை முறையாக கொடுக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். அதனால் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஸாலஜி சென்டர் வந்து சென்னை அண்ணா நகரில் 30 ஆண்டுகளாக ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் தொடர்ந்து செயல்பட்டு வருது. ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும், ரிஃப்ளெக்ஸாலஜி டிப்ளமா கோர்ஸ் படிப்பதற்கும்,
செல்ஃப் யூஸ் ட்ரைனிங் 2 நாள் பயிற்சி படிப்பதற்கும் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. ரெங்கா அக்குபஞ்சர் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர். தொலைபேசி எண் 9444641062 8825545847. நன்றி, வணக்கம்.